பிரார்த்தனைகளும் தியானங்களும். சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது நான் சம்ஸ்காரங்களில் எல்லாம் இருந்தும் விடுபட்டிருக்கும்படி செய்கின்றன. இவ்வளவு சிக்கலாக இயங்கும் சூழ்நிலைகளுக்கிடையே நீ சாஸ்வத சாந்தியை நான் இப்போதைய வாழ்வில் அனுபவிப்பது போல் எப்போதுமே அனுபவித்தது கிடையாது. நான் இவ்வளவு முற்றுமாய் மறைந்து நின் திவ்ய சாந்தி ஒன்றே இருந்து இயங்கும் நிலை முன்பு கிட்டியதே இல்லை. இப்போது நின் திவ்ய சாந்தி ஒன்றே ஜீவிதமாய் திகழ்கிறது. எதிலும் அழகு, இனிய இசைப்பாடு, அமைதி, எதிலும் நீயே நிரம்பியுள்ளாய். நீ பருதியில் ஜுவலிக்கிறாய். இனிய இளந்தென்றலில் நின்னை உணரச் செய்கிறாய். எல்லார் உள்ளங்களிலிருந்தும் பிரகாசிக்கிறாய். எல்லா ஜீவன்களிலும் நீ வதிகிறாய். உன்னை பற்றி என்னிடம் பேசாத ஒரு பிராணியோ செடி கொடியோ கிடையவே கிடையாது. எதை நோக்கிடினும் அதில் நின் திருநாமம் பொறித்திருக்கிறது. என் இனிய எம்பெருமானே, கடைசியாக நான் முற்றும் நின் உடமையாகி என் உணர்வு நின் உணர்வுடன் முடிவாக ஒன்றிவிட கருணை செய்தாயோ. இவ்வளவு மகத்தான நிலையை, இத்தகைய அற்புத மகிழ்ச்சியை அடைய நான் அப்படி என்ன தவம், என்ன சாதனை செய்துவிட்டேன்? ஒரு தொடர்ந்த விருப்பம், ஓர் ஆர்வம் இருந்தது, அவ்வளவுதான். இது எம்மட்டு, என் இச்சை என்று உன் இச்சையே என்னுள் இப்போது இயங்குவதால் இந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் பயனளிக்கும்படி நீ செய்யலாம். எம்மனே, இதன் மூலம் எவ்வளவு அதிகமான பேர்களை நின்னை தரிசிக்கச் செய்ய முடியுமோ அவ்வளவு பேர்களுக்கும் நின் தரிசனம் தந்து அருள். எல்லோரும் நின்னை அறிந்து நினை அன்பு செய்து நின் பணி புரிவார்களாக. அனைவரும் நின் பரம அனுக்கிரகம் பெறுவார்களாக. அன்பே, திவ்ய அன்பே, இப்புவியில் பரவி நில். இப்புவிக்கு புத்துயிரளி. எங்கள் அறிவுக்கு ஒளியைக் கொடு. ஆணவ கட்டை தகர்த்தெறி. அஞ்ஞான இருளை போக்கிக் கொடு. புவியின் ஒளி வாய்ந்த அரசனாக ஆட்சி செலுத்து.